வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் சாப்டர்ல இருந்து ஒரு கேள்வியை பார்க்க போறோம். இந்த கேள்வி 2015ஆம் ஆண்டு JEE அட்வான்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை நம்ம காந்தப்புலத்தில் வைக்கும்போது அது உணரக்கூடிய விசை என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க நம்ம கேள்வியை பார்க்கலாம். நிலையான மின்னோட்டம் I பாயும் கடத்தி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு சீரான காந்தப்புலத்தில் XY தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. காந்தப்புலத்தினுடைய மதிப்பு B வெக்டர்னு கொடுக்கப்பட்டுள்ளது. கடத்தியின் மீது செயல்படும் காந்த விசையின் எண்ணளவு F எனில் பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படிங்கிறதா கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இதில் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் A, B வெக்டர் Z கேப் திசையில் இருந்தால் F proportional to L plus R, அதாவது F L plus Rக்கு நேர்த்தகவில் உள்ளது. ஸ்டேட்மெண்ட் B, B வெக்டர் X கேப் திசையில் இருந்தால் F இனுடைய மதிப்பு சுழி. ஸ்டேட்மெண்ட் C, B வெக்டர் Y கேப் திசையில் இருந்தால் F proportional to L plus R. D ஸ்டேட்மெண்ட், B வெக்டர் Z கேப் திசையில் இருந்தால் F இனுடைய மதிப்பு சுழி. இதுதான் கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இப்போ வாங்க நம்ம கேள்வியை டீட்டெயிலாக பார்க்கலாம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. நிலையான மின்னோட்டம் I பாயும் கடத்தி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு சீரான காந்த புலத்தில் XY தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அப்போது ஒரு நிலையான மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தி, அதை எப்படிப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சீரான காந்த புலத்தில் அந்த கடத்தி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு சீரான காந்த புலத்தில் ஒரு மின் கடத்தியை வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ அது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு Qங்கிற ஒரு மின்னூட்டம் கொண்ட ஒரு மின்துகள் எடுத்துப்போம். இப்போ ப்ளஸ் Q அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் கொண்ட ஒரு மின்துகள் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட மின்துகளை நான் ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு காந்தப்புலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நார்த் போல்னு வச்சுக்கோங்க, இது சவுத் போல்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சீரான காந்தப்புலத்தில் நான் ஒரு மின்துகள், ஒரு நேர் மின்துகளை வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது அந்த மின்துகள் ஒரு விசையை உணரும். அந்த காந்தப்புலத்தின் காரணமாக ஒரு விசையை உணரும். அந்த விசையினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த விசைக்கு நான் F வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அதனுடைய மதிப்பு பார்த்தீங்க Q இன்ட்டு V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதில் V வெக்டர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்துகள் இருக்கு இல்லையா, இந்த மின்துகள் ஒரு காந்தப்புலத்தில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது ஓய்வு நிலையில் இருக்கும்போது அது எந்த விசையும் உணராது. அதே நேரம் அது இயங்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அது மூவ் ஆகும்போது அது ஒரு விசையை உணருது. அப்படி மூவ் ஆகும்போது அதோடைய திசை வேகம் நம்ம V வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சீரான மின்புலத்தினுடைய மதிப்பு B வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போது அந்த மின்துகள் உணரக்கூடிய விசை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F வெக்டருடைய மதிப்பு Q இன்ட்டு V வெக்டர் கிராஸ் B வெக்டர். அப்போ அதனுடைய எண்ணளவு அப்போ என்னவாக இருக்கும், அதாவது மாடுலஸ் ஆஃப் F வெக்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு இப்போ இந்த V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதை நம்ம எப்படி எழுதுறது, நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட்டில் படிச்சிருப்பீங்க மேத்ஸில். V வெக்டருடைய மாடுலஸ் மல்டிப்ளைட் பை B வெக்டருடைய மாடுலஸ் மல்டிப்ளைட் பை இது இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம். அதை நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா. சரி, இந்த விசைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த விசைக்கு ஒரு பேர் இருக்குது. சரி, இது ஒரு தனி மின்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சீரான காந்தப்புலத்தில் இதை வைக்கும்போது அது உணரக்கூடிய விசை. அதே இது ஒரு மின் கடத்தி எடுத்துக்கிறோம், அது வழியாக மின்னோட்டம் பாயுது. இப்போ மின்னோட்டம் பாயுது அப்படின்னா மின்துகள்கள் அங்கேயும் இயக்கத்தில் இருக்கும் இல்லையா, மின்துகள் எலக்ட்ரான்கள் ஒரு திசையிலையும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு திசையிலையும் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மின் கடத்தியை நம்ம ஒரு சீரான மின்புலத்தில் வைக்கும்போது அது எப்படிப்பட்ட விசையை உணரும், அந்த விசைக்கு என்ன மதிப்பு இருக்கும், அந்த விசை எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு காந்தத்தினுடைய 2 முனைகளை பார்க்குறீங்க, நார்த் போல் சவுத் போல். இந்த 2 முனைகளுக்கு நடுவில் ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது. இந்த காந்தப்புலத்தின் மதிப்பு B வெக்டர். இந்த காந்தப்புலத்தில் ஒரு மின்னோட்டம் பாயும் மின்கடத்தி வைக்கப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடிய அந்த மின்கடத்தியினுடைய நீளம் L. இந்த மின்கடத்தி ஒரு பேட்டரியோடு இணைக்கப்பட்டிருக்கதை பார்க்குறீங்க. அதன் காரணமாக அந்த மின்கடத்தியில் ஒரு மின்னோட்டம் இருக்குது. மின்னோட்டம் இருக்கக்கூடிய திசை பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த சீரான காந்தப்புலம் காரணமாக இந்த மின்கடத்தி ஒரு விசையை உணர்கிறது. அந்த விசை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விசைக்கு F வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுப்போம். F வெக்டர் ஈக்குவல் டு I இன்ட்டு L வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதில் ஐங்கிறது இந்த மின்கடத்தியின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு. L வெக்டருங்கிறது இந்த மின்கடத்தியினுடைய நீளம். அது வெக்டர்னு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த மின்கடத்தியின் வழியாக
மின்னோட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்றதுனால இந்த நீளத்திற்கு ஒரு திசை இருக்குது, அதனால் அது எல் வெக்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பி வெக்டருங்கிறது அந்த சீரான காந்தப்புலத்தினுடைய மதிப்பு. இப்போ இந்த விசையினுடைய எண் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட் ஈக்குவல் டு ஐ இன்டூ மாடுலஸ் ஆஃப் எல் வெக்டர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டூ சைன் தீட்டா. தீட்டாங்கிறது இந்த எல் வெக்டருக்கும் இந்த பி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். அதை உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த விசையுடைய திசை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திசையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து வலதுகை விதியை பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த வலதுகை விதியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுடைய வலது கையுடைய விரல்களை எல் வெக்டர் இருக்கக்கூடிய திசையில் நீங்கள் வந்து நீட்டணும். அப்புறம் அந்த விரல்களை எல் வெக்டரிலிருந்து பி வெக்டருக்கு எந்த திசையில் செல்ல வேண்டுமோ அந்த திசையில் வந்து நீங்கள் மடிக்கிறீங்க. அப்படி மடிக்கும்போது உங்களுடைய பெருவிரல் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கோ அதுதான் வந்து எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டரினுடைய திசை. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய மின் கடத்தி வந்து உணரக்கூடிய விசை என்ன, அந்த விசையினுடைய எண்ணளவு என்ன, அந்த விசையினுடைய திசை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுபோல் வலதுகை விதியை பயன்படுத்தி இந்த விசையினுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வாங்க நம்ம கேள்வியை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வாசித்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம திரும்பவும் வாசிப்போம். நிலையான மின்னோட்டம் ஐ பாயும் கடத்தி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு சீரான காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து இங்கே பி வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய மின் கடத்தி வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு? XY தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வியோட ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ் டைரக்ஷன் என்ன, எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் என்ன, ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் வந்து இது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் இது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் இது. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் கடத்தி வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு, இதோடைய அமைப்பை நீங்கள் வந்து கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதை மொத்தமாக வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் உங்களுக்கு ஒரு பேர் முதல்ல கொடுத்துக்கிறேன் எல்லா செக்மெண்ட்டுக்கும், அப்போ தான் அதை பற்றி பேசும்போது நமக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து நான் ஓ அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் ஏ அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் பி கொடுக்க விரும்பலை, நான் பி வந்து ஏற்கனவே காந்தப்புல வெக்டருடைய பேருங்கிறனால பியை விட்டுட்டு இங்கே சிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து வரக்கூடிய இடம் டின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து எஃப் கொடுக்க விரும்பலை, ஏன்னா எஃப் வந்து ஏற்கனவே ஃபோர்ஸ் வெக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் இங்கே வந்து ஜின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த முனைக்கு நம்ம வந்து ஹெச் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கவனமாக இந்த மின்கடத்தி வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஓஏ அப்படிங்கிற பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையான திசையில் இருக்குது இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் அந்த ஓஏ இருக்குது. சரி, அதனுடைய நீளம் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அது நீளம் வந்து எல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பாருங்கள், இந்த ஏடி நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷனை பாருங்கள். இந்த ஏடிக்கு நடுவில் இருக்க போர்ஷன் எப்படி இருக்குன்னா முதல்ல ஏலேருந்து சி வரைக்கும் மேல் நோக்கி மின்னோட்டம் பாயுது. அதுக்கப்புறம் சியிலேருந்து டி வரைக்கும் கீழ் நோக்கி மின்னோட்டம் வந்து எக்ஸ் அச்சு வந்து அடையுது. திரும்பவும் டியிலேருந்து ஆரம்பித்து இ நோக்கி, ஈங்கிற புள்ளியை நோக்கி மேல் நோக்கி மின்னோட்டம் பாயுது. ஈலேருந்து ஜி நோக்கி கீழ் நோக்கி மின்னோட்டம் பாயுது. திரும்பவும் எக்ஸ் அச்சுக்கு திரும்பவும் வந்துடுது. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஜியிலேருந்து ஹெச் வரைக்கும் திரும்பவும் வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையான திசையில் வந்து மின்னோட்டம் இருக்குது. இந்த நீளம் வந்து எல்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த ஏடிஜி, இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடியுடைய நீளம் வந்து ஆர்னு கொடுக்கப்பட்டிருக்கு, டிஜியோட நீளம் வந்து ஆர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து மின் கடத்தி வந்து வைக்கப்பட்டுள்ள முறை. சரி, வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கடத்தியின் மீது செயல்படும் காந்த விசையின் எண்ணளவு எஃப் எனில் பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியில் வந்து எங்கேயுமே வந்து இந்த காந்தப்புலம் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கப்படல. நம்ம ஏற்கனவே வந்து இந்த விசை வந்து எப்படி இருக்கும், எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிற அனிமேஷன் பார்க்கும்போது அங்கே வந்து எதை பொறுத்து இந்த விசையினுடைய திசை இருந்தது? இந்த எல் வெக்டர் எந்த திசையில் இருக்குது, அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய திசை இருக்கு இல்லையா, அந்த எல் வெக்டர் எந்த திசையில் இருக்குது. அதே மாதிரி இந்த பி வெக்டர் எந்த திசையில் இருக்குது, அதாவது இந்த காந்தப்புல வெக்டர் எந்த திசையில் இருக்குது. இந்த 2 திசைகளுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய, செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு திசையில் தான் நம்மளுடைய அந்த விசையினுடைய திசை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது விசையுடைய திசை நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பி வெக்டர், அதாவது இந்த காந்தப்புல வெக்டர் வந்து எந்த திசையில் இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேள்வியில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லையும் ஒன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டருக்கு வெவ்வேறு திசைகளை கொடுத்துருக்காங்க.
இப்போ அந்த வெவ்வேறு திசைகள் மாறும்போது நமக்கு வந்து அது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விசையினுடைய எண்ணளவு, விசையினுடைய திசை இரண்டுமே மாறும் இல்லையா? இப்போ அதை பொறுத்து இந்த விசையினுடைய திசை எண்ணளவு பொறுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சில பதில்களை கொடுத்துருக்காங்க. அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த பி வெக்டருக்கு என்ன திசை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த திசையில் இருந்தால் என்ன மொத்த விசை என்ன உருவாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வெவ்வேறு திசைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கேஸில் வந்து அது ஜெட் கேப்போட டைரக்ஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸில் வந்து எக்ஸ் கேப்போட டைரக்ஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் கேப்பு, ஜெட் கேப்பு, ஒய் கேப் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு உங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா? இப்போ ஜெட் கேப் எக்ஸ் கேப் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டருக்கு பேர் வந்து எக்ஸ் கேப். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அது மைனஸ் எக்ஸ் கேப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய் வெக்டர் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டருக்கு பேர் வந்து ஒய் கேப். அதே மாதிரி இப்போ ஜெட் ஆக்சிஸ் இங்கே கொடுக்கப்படல. நான் இப்படி ஒரு ஜெட் ஆக்சிஸ் நம்ம இதுக்கு வரைஞ்சோன்னா எப்படி வரைவோம், இந்த மாதிரி வரைவோம் இல்லையா? பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். சரி, இப்போ இது ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜெட் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில், பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டருக்கு ஜெட் கேப் அப்படிங்கிற பேர். சரி, இப்போ இந்த திசைகளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன கொடுத்துருக்கு? பி வெக்டர் ஜெட் கேப் திசையில் இருந்தால் எஃப்னுடைய மதிப்பு ஒரு மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா பி வெக்டர் எக்ஸ் கேப்புடைய திசையில் இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு எஃப் வெக்டருடைய மதிப்பு என்னவாக வரும் அப்படின்னு ஒரு மதிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் ஒய் கேப் திசையில் இருந்தால், இப்போ எக்ஸ் கேப், ஒய் கேப், ஜெட் கேப் திசையெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போது சரி, இப்போ இந்த கேள்வியை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஒவ்வொரு திசைக்கும் தனித்தனியாக நம்ம போட்டு கேல்குலேஷன் பண்ண போகிறோமா? இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பி வெக்டருக்கு ஒரு பொதுவான ஒரு டைரக்ஷன் இருக்க மாதிரி, ஒரு என் கேப் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதாவது பி வெக்டர் வந்து ஒரு அதோடைய எண் அளவு பின்னு எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து ஒரு என் கேப் அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டரோட டைரக்ஷனில் அது இருக்கிறதா நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்ன மதிப்புகள் ஒரு கேல்குலேஷனை பண்ணி இந்த எல்லா பகுதிகளும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இந்த பி வெக்டருடைய மதிப்பு பி என் கேப்பாக இருந்தால் என்ன காந்த விசை உருவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். அப்போ எல்லாம் இந்த 4 வெவ்வேறு பகுதிகள் இருக்கு இல்லையா, என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓஏ வந்து நம்ம ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பகுதி 1 அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். அதே மாதிரி ஏலேருந்து டி வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி கீழே, ஏலேருந்து சி நோக்கி மேலே போகுது, சிலேருந்து டிஐ நோக்கி கீழே வருது இல்லையா, ஏடி, இதை வந்து நம்ம பகுதி 2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அதே மாதிரி டியிலேருந்து ஜி வரைக்கும் வருது இல்லையா, அதாவது டியிலேருந்து இஐ நோக்கி போயிட்டு இலேருந்து திருப்பியும் ஜி நோக்கி வருது இல்லையா, அதாவது டிஜி, இதை வந்து நான் பகுதி 3 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜியிலேருந்து ஹெச்ஐ நோக்கி வருது இல்லையா, அதை வந்து நான் பகுதி 4 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஏன் இதை வெவ்வேறு பகுதிகளை நான் பிரிச்சிருக்கேன்? ஏன்னா இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த மின்கடத்தி எப்படி வைக்கப்பட்டிருக்குங்கிற அமைப்பு வந்து மாறுது. அதனால் ஒவ்வொரு அமைப்பு மாறும்போது அது உணரக்கூடிய காந்த விசையினுடைய மதிப்பும் மாறும், திசையும் மாறும். அதனால் எல்லாம் மொத்தமாக ஒரே இதாக எடுத்துக்க முடியாது. அதனால் ஒவ்வொன்றையும் தனித்தனி பகுதியாக எடுத்துக்கிட்டு ஒரே அமைப்பு கொண்டதை ஒரு பகுதியாக எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் என்ன விசை வருது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் அந்த எல்லா விசைகளையும் நான் மொத்தமாக கூட்டும்போது எனக்கு வந்து இந்த மின்கடத்தி மொத்தமாக உணரக்கூடிய இந்த சீரான காந்தப்புலத்தின் காரணமாக இது உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடைச்சிடும். இந்த 4 பகுதியிலையும் இருக்கக்கூடிய காந்த விசைக்கு நம்ம ஒரு பேரையும் கொடுத்துடலாம். அப்படி பேர் கொடுத்துட்டோன்னா நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம எந்த பகுதியுடைய காந்த விசை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். இந்த பேர் நான் இங்கே காந்த விசை அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். இங்கே உங்களுக்கு காந்த விசைக்கு நான் பகுதி 1 இருக்கக்கூடிய காந்த விசைக்கு நான் F1 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். அதே மாதிரி பகுதி 2 இருக்கக்கூடியதுக்கு F2 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். பகுதி 3 இருக்கக்கூடியதுக்கு F3 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். பகுதி 4 இருக்கக்கூடியதுக்கு F4 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே காந்த புலத்தை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அதோட திசை நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட திசை ஒரு என் வெக்டர் அப்படிங்கிற ஒரு ஓரலகு வெக்டரோட திசையில் அது இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கேல்குலேஷன் எல்லாம் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறம் பி வெக்டருக்குரிய திசை என்ன வருதோ அந்த திசையை வந்து அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் முதல்ல அரைவ் பண்ணுவோமா? வாங்க அதை பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல வந்து பகுதி 1 விசை, பகுதி 1 இருக்கக்கூடிய மின்கடத்தி உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். சரி, இப்போ பகுதி 1ங்கிறது எந்த பகுதி? பகுதி 1ங்கிறது ஓஏ அப்படிங்கிற பகுதி இல்லையா, அதாவது இந்த நீளம், இதுதான் வந்து பகுதி 1 நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த காந்த விசைக்குரிய ஃபார்முலா என்ன? F = I × L வெக்டர் கிராஸ் B வெக்டர்.
அதான் அதோடைய ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம இதில் வந்து எல் வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் உள்ள மதிப்புகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃப் வெக்டருக்கு நம்ம என்ன பேர் கொடுத்தோம்? முதல் பகுதிங்கிறனால F1 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்தோம். சரி, அப்போ அதனுடைய மதிப்பு வந்து ஐ, இங்கே வந்து இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு ஐயா இருக்கிறனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இன்டூ எல் வெக்டர். எல் வெக்டருங்கிறது என்னது? எல் வெக்டருங்கிறது அந்த மின் கடத்தியினுடைய நீளம் இல்லையா? இப்போ மின் கடத்தியினுடைய நீளம் இங்கே என்னது? இங்கே வந்து கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த திசையில் இருக்குது? வெக்டர்னால் நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய எண்ணளவும் கொடுக்கணும், ஒரு திசையும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ எல், அதோட திசை என்னது? இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது பாருங்கள். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டர் வந்து நம்ம எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ எல் இன்டூ எக்ஸ் கேப் அல்லது எல் எக்ஸ் கேப் கிராஸ் மல்டிப்ளைட் பை பி வெக்டர். பி வெக்டர் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பி வெக்டரை வந்து நம்ம அதோடைய எண்ணளவு வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதனுடைய திசை வந்து என் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ நமக்கு என்ன, இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு என்ன வருது? எஃப்ஐ வெக்டருடைய மதிப்பு வந்து ஐ இன்டூ இந்த எல்பி எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ எல்பி இன்டூ உள்ளே வந்து எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படிங்கிறது வரும். இப்போ அடுத்து நம்ம வந்து பகுதி 2ல் வந்து மின் கடத்தி உணரக்கூடிய காந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பகுதி 2ங்கிறது என்னது? பகுதி 2 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி அப்படிங்கிற பகுதியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பகுதியில் நம்ம இந்த இருக்கக்கூடிய அந்த மின் கடத்தியுடைய பகுதி வந்து உணரக்கூடிய காந்த விசைக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுத்தோம்? F2 வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்தோம். இப்போ இந்த F2 வெக்டர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்காக அந்த பகுதி 2 மட்டும் தனியாக எடுத்து போடப்பட்டிருக்கு. இப்போ இது கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல வந்து ஏலேருந்து சிஐ நோக்கி மின்னோட்டம் வந்து மேல் நோக்கி பாயிறதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி சியிலேருந்து டிஐ நோக்கி மின்னோட்டம் வந்து கீழ் நோக்கி பாயிறதை பார்க்குறீங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம ஏசியில் மட்டும் அந்த பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய விசை என்ன, காந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அடுத்து இந்த சிடிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய காந்த விசை என்னங்கிறத கண்டுபிடிப்போம். அப்புறம் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது இந்த ஏசிடி பகுதியினுடைய, அதாவது இந்த பகுதி 2னுடைய மொத்த காந்த விசை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏசிங்கிற பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வளைந்த பகுதி இருக்கு இல்லையா? அந்த வளைந்த பகுதியை சிறு சிறு துண்டுகளாக பிரிக்க போகிறேன். இந்த ஒவ்வொரு சிறு சிறு துண்டும் எப்படி இருக்க மாதிரி பிரிக்க போகிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு நேரான கடத்தி இருக்கிற மாதிரியான பகுதிகளாக நான் வந்து பிரிக்க போகிறேன். அப்படி பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு நேரான கடத்திக்கும் அதனுடைய எக்ஸ் அச்சில் அதனுடைய கூறு என்ன, ஒய் அச்சில் அதனுடைய கூறு என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணத்து மூலமாக உங்களுக்கு இதை நான் புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு துகள் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியை போய் அடையுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த புள்ளி வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இதுதான் வந்து நான் சென்ற பாதை, சரியா? இப்போ இப்படி நான் ஒரு பாதையில் போகிறேன் அப்படின்னா இந்த ஆரிஜின் ஓலேருந்து நான் அந்த பிங்கிற புள்ளியை நான் அடையிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஓஎக்ஸ் அப்படிங்கிற இந்த தூரத்தை நான் வந்து கடந்திருக்கேன். அதே போல் நான் வந்து ஒய் ஆக்சிஸில் நான் இவ்வளோ தூரத்தை கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் இல்லையா? சரி, இந்த படத்தில் நீங்கள் அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துண்டுலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அச்சிலையும் ஒய் அச்சிலையும் அந்த துண்டினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இது ஏலேருந்து சி வரைக்கும் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா துண்டுகளையும் இப்படி நம்ம பிரிக்கிறோம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸையும், எல்லா கூறுகளையும் நான் வந்து சேர்த்தேன் அப்படின்னா மொத்தமாக ஏலேருந்து சி போகிற வரைக்கும் எக்ஸ் அச்சில் எவ்வளவு தொலைவு அந்த மின்னோட்டம் வந்து சென்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அதே போல் ஒய்ஹெச்சில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸையும், எல்லா டிஎல் காம்பனன்ட்ஸையும் நான் சேர்த்தேன் அப்படின்னா அந்த ஒய்ஹெச்சில் ஏலேருந்து சி அடையும் வரை ஒய்ஹெச்சில் எவ்வளோ தூரம் மின்னோட்டம் பாய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். அந்த நீளத்தின் மீது அந்த சீரான காந்தப்புலம் என்ன விசையை போடுகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து மொத்தமாக ஏலேருந்து சி வரைக்கும் அந்த கண்டக்டர் வந்து அந்த மின்னோட்டம் பாயும் போது அந்த பகுதி, அந்த மின்கடத்தியினுடைய அந்த ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த ஏலேருந்து சிக்கு நம்ம போகும்போது இந்த எக்ஸ் அச்சில் மொத்தமாக அடைந்த தூரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சியிலேருந்து செங்குத்தாக ஒரு கோடு நம்ம கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கோடு வந்து இந்த ஏடி அப்படிங்கிற கோட்டை வந்து பிங்கிற புள்ளியில் தொடுது. அப்போது இந்த ஏபிங்கிற தூரம் தான் இந்த ஏசியினுடைய எக்ஸ் காம்பனண்ட், எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய கூறு. அதே மாதிரி அதில் இந்த ஏலேருந்து சிக்கு போகும்போது ஒய் அச்சில் வந்து நம்ம எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எந்த உயரம், அந்த உயரம் பார்த்தீங்கன்னா
இந்த பியிலிருந்து சியை நோக்கி பியிலிருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருக்கு இல்லையா, அதுதான் y அச்சில் அது அடைந்த வந்து தூரம். சரி, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல நான் வந்து இந்த ஏபிங்கிற தூரம், அந்த தூரத்துக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அந்த தூரத்தை வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற தூரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கேள்வியிலே கொடுத்துருந்த படத்தில் ஏக்கும் டிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து ஏபியினுடைய தூரம் எம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தூரம், அதாவது பிடியுடைய தூரம் வந்து ஆர் மைனஸ் எம். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி, இப்போ நமக்கு இந்த தூரத்தை, இப்போ ஏபிங்கிற தூரத்தை தான் ஏலேருந்து சி வரைக்கும் நான் போகும்போது எக்ஸ் அச்சில் நான் கடக்கக்கூடிய தூரம். இப்போ இந்த தூரத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மின்னோட்டத்தினால் இந்த ஏபிங்கிற தூரத்தை கடக்கும்போது அது வந்து இந்த காந்தப்புலத்தின் காரணமாக உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் எஃப்ஏபி அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன், எஃப்ஏபி வெக்டர். சரி, வழக்கம் போல் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலா என்னது? I × L வெக்டர் மல்டிப்ளை கிராஸ் பி வெக்டர், இதுதான் வந்து ஃபார்முலா இல்லையா? சரி, இங்கே பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்ன? இங்கேயும் ஐங்கிற மின்னோட்டம் தான் பாயுது, அதனால் I × L வெக்டர். எல் வெக்டர் இங்கே என்னது? எல் வெக்டருடைய நீளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபியுடைய நீளம் இல்லையா? ஏபியுடைய நீளம் என்னது? ஏபியுடைய நீளம் வந்து எம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எம் எல் வெக்டர், அப்போ அது எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போடணும் இல்லையா? அப்போ வெக்டருங்க எல் வெக்டர்னு எந்த திசையில் இருக்குது? எக்ஸ் அச்சுக்கு இணையான திசையில் இருக்குது. அப்போ அதனால் எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். கிராஸ் பி வெக்டர். பி வெக்டர் என்னது? நம்ம ஏற்கனவே ஒரு இது கொடுத்து வச்சுருக்கோம், பி, அதோடைய எண்ணளவு பி, அது இருக்கக்கூடிய திசை வந்து என் கேப் அப்படிங்கிற ஓரலகு வெக்டருடைய திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஐ எம்மை வெளியில் எடுத்துடலாம், பியை வெளியில் எடுத்துடலாம், விதின் ப்ராக்கெட் எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் அச்சில் அது ஏ டு சி இந்த தூரம் வந்து எக்ஸ் அச்சில் எவ்வளோ தொலைவை கடந்தது, அந்த தொலைவின் காரணமாக அந்த மின்கடத்தி உணர்ந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒய் அச்சில் அது கடந்த தூரத்தை வைத்து அந்த தூரத்தில் இந்த மின்கடத்தி உணர்ந்த விசை என்ன, அது வந்து என்னது? எஃப் பியிலேருந்து சிஐ நோக்கி அந்த உயரம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ எஃப்பிசி அப்படிங்கிற பேர் நான் அதுக்கு கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதனுடைய மதிப்பு என்ன வரும்? இப்போ திரும்பவும் ஃபார்முலா போடுவோம். ஐயினுடைய மதிப்பு மாறலை, மல்டிப்ளைடு பை எல் வெக்டர். எல் வெக்டருடைய நீளம் என்ன? இப்போ எல் வெக்டருடைய நீளம் என்னன்னு நமக்கு தெரியுமா? இந்த பிசிங்கிற நீளம் இல்லையா? இப்போ இந்த பிசி உடைய நீளம் வந்து நான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அப்போ ஆல்ஃபா அது திசை என்ன? பியிலிருந்து சிஐ நோக்கி. அப்போ எந்த திசையில் இருக்குது? இது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டருக்கு என்ன பேர்? ஒய் கேப் இல்லையா? அப்போ ஆல்ஃபா ஒய் கேப் கிராஸ் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சீரான காந்தப்புலத்தினுடைய மதிப்பு. காந்தப்புலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? பி. அதனுடைய திசை என்ன? என் வெக்டர், என் கேப். இப்போ என் கேப்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து எஃப் வெக்டர் எஃப்பிசி வெக்டருடைய மதிப்பு என்ன வருது? ஐ ஆல்ஃபா வெளியில் எடுத்துடலாம், பியை வெளியில் எடுத்துடலாம், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒய் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு வருது. சரி, அப்போ மொத்தமாக ஏலேருந்து சிஐ நோக்கி போகும்போது உணரக்கூடிய விசை என்ன வருது? அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடலாமா? எஃப்ஏசிங்கிற பேர் கொடுத்துருவோமா? எஃப்ஏசி வெக்டர். அப்போ அதோடைய மதிப்பு என்ன? எக்ஸ் அச்சில் எவ்வளோ வந்தது, ஒய் அச்சில் எவ்வளோ வந்தது, ரெண்டினுடைய வெக்டர் அடிஷன் இல்லையா? அப்போ நமக்கு எக்ஸ் அச்சில் எவ்வளோ மதிப்பு வந்தது? நம்ம ஏற்கனவே மதிப்புகளை எடுத்து எழுதுவோம். இங்கே ஐஎம்பி இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் ப்ளஸ் I alpha b into y cap cross n cap. இப்போ நம்ம வந்து ஏலேருந்து சிஐ நோக்கி போகிற பாதையில் எவ்வளவு காந்த விசையை இந்த மின்கடத்தி உணர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இது அதே மாதிரி சியிலிருந்து டிஐ நோக்கி போகும்போது மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்கடத்தி எவ்வளவு காந்த விசையை உணரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரியே சியிலிருந்து டிஐ நோக்கி போகும்போது எவ்வளவு தூரத்தை அது வந்து எக்ஸ் அச்சில் எவ்வளவு தூரத்தை கடந்தது, அதே மாதிரி ஒய் அச்சில் எவ்வளவு தூரத்தை கடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கும்போது சியிலேருந்து டிஐ நோக்கி போகும்போது சிபி அப்படிங்கிற தூரத்தை தான் வந்து அது ஒய் அச்சில் வந்து கிடக்குது. அதுவும் எந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனில், அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் அது கிடக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிடி அப்படிங்கிற தூரத்தை கிடக்குது. அது எந்த டைரக்ஷனில் கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியிலிருந்து டிஐ நோக்கி, அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் கிடக்குது. இப்போ இது ரெண்டு டைரக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய விசைகளை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, இப்போ சியிலிருந்து பிஐ நோக்கி இருக்கக்கூடியதை முதல்ல நான் வந்து மொத்தமாக இந்த சியிலிருந்து டிஐ நோக்கி போகும்போது இருக்கக்கூடிய விசைக்கு நான் கொடுக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா எஃப்சிடி வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்க போகிறேன். இதை தான் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கால்குலேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல எஃப்
சியிலிருந்து பியை நோக்கி வரும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் விசை ப்ளஸ் அதே மாதிரி பியிலிருந்து டிஐ நோக்கி போகும்போது இருக்கக்கூடிய விசை எஃப்பிடி வெக்டர். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எஃப்சிடி உடைய விசை காந்த விசை வந்து எவ்வளோ வருது, எஃப்சிடி வெக்டருடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி சரி முதல்ல எஃப்சிபி கண்டுபிடிப்போம். இப்போ எஃப்சிபிக்கு ஃபார்முலா என்ன, ஐ இன்ட்டு எல் வெக்டர். இங்கே எல் வெக்டர் வந்து என்னது, சியிலேருந்து பிஐ போகும், சிக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் இல்லையா. சிக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்னது, ஆல்ஃபா நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அப்போ ஆல்ஃபா டைரக்ஷன் என்னது, சியிலேருந்து பிஐ நோக்கிங்கும் போது அது எந்த டைரக்ஷனில் போகுது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் போகுது. அப்போது என்ன அதனுடைய ஓரலகு வெக்டர் நம்ம எப்படி போடணும், மைனஸ் ஒய் கேப் அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு ப்ளஸ் ஒய் கேப், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸாக இருந்ததுன்னா மைனஸ் ஒய் கேப். அப்போ இன்ட்டு மைனஸ் ஒய் கேப் கிராஸ் பி வெக்டர். பி வெக்டருக்கு என்னது, பி என் கேப் அப்படின்னு போட்டுருணும். சரி அப்போ எஃப்சிபியோடைய மதிப்பு நமக்கு என்ன வருது, ஐ ஆல்ஃபா பி இன்ட்டு மைனஸ், இப்போ மைனஸ் ஒய் கேப்புங்கிறது மைனஸை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒய் கேப் கிராஸ் என் கேப் அப்படிங்கிறத நமக்கு வருது. சரி அடுத்து இதே போல் நம்ம எஃப்பிடியை கண்டுபிடிப்போம். எஃப்பிடி வெக்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா நினைவுபடுத்துங்க, ஐ மல்டிப்ளைடு பை பிக்கும் டிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம். அப்போது ஆர் மைனஸ் எம் மல்டிப்ளைட் பை என்ன டைரக்ஷனில் இருக்குது, பியிலேருந்து டி போகிறீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் கேப் பயன்படுத்தணும். கிராஸ் பி வெக்டர். பி வெக்டர் என்னது, பி என் கேப். சரி இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஃப்பிடி ஈக்குவல் டு என்ன வரும், ஆர் மைனஸ் எம்மை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஆர் மைனஸ் எம் அதே மாதிரி பியையும் வெளியில் எடுத்துடலாம். உள்ளே இருக்கக்கூடியது என்னது, எக்ஸ் கேப் இன்ட்டு என் கேப் அப்படின்னு உள்ளே இருக்குது. சரி இப்போ நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப்2 வெக்டர் ஈக்குவல் டு எஃப்ஏசி, ஏசியுடைய மதிப்பு நம்ம இங்கே ஏற்கனவே எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஐஎம்பி இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ளஸ் ஐ ஆல்ஃபா பி இன்ட்டு ஒய் கேப் கிராஸ் என் கேப் ப்ளஸ் எஃப்சிடியோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் ஐ ஆல்ஃபா பி இன்ட்டு ஒய் கேப் கிராஸ் என் கேப் ப்ளஸ் ஐ, இப்போ இது பாருங்கள் இந்த பகுதி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், ஐ இன்ட்டு ஆர் மைனஸ் எம் இன்ட்டு பின்னு இருக்குது. அதாவது இந்த ஐபி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஐபி இன்ட்டு ஆர் மைனஸ் எம். அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஐபியோட முதல்ல ஆரை மல்டிப்ளை பண்ணும்போது ஐபிஆர் இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் மைனஸ் ஐபியோட அடுத்து மைனஸ் எம்மை மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ மைனஸ் ஐபிஎம் இன்ட்டு இடம் இல்லாதனால நான் கொஞ்சம் கீழே எழுதுகிறேன், எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். சரி இப்போ பாருங்கள் இதில் எதெல்லாம் வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஐஎம்பி இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் இருக்குது. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம், அது ஐஎம்பி ஒன்று தான் இல்லையா, இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். இப்போ ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஐ ஆல்ஃபா பி இன்ட்டு ஒய் கேப் கிராஸ் என் கேப் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் மைனஸ் ஐ ஆல்ஃபா பி இன்ட்டு ஒய் கேப் கிராஸ் என் கேப் இருக்குது. அப்போ இதுவும் வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடியது என்னது, எஃப்2 வெக்டர் ஈக்குவல் டு ஐபிஆர் இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு நமக்கு வருது இல்லையா. சரி இப்போ நம்ம வந்து இந்த இரண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மின்கடத்தியின் இரண்டாவது பகுதியில் அந்த மின்கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அந்த சீரான காந்தப்புலத்தின் காரணமாக அது உணரக்கூடிய காந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம நிறைய எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராப்பரான டைரக்ஷன்ஸ் போட்டு என்னென்ன வெக்டர் எந்த திசையில் இருக்குங்கிறதையும் பார்த்து போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஆனால் இது இவ்வளோ வேலையும் பண்ணாமல் சுருக்கமாக பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து மின்னோட்டம் வந்து ஏலேருந்து சிஐ நோக்கி பாயுது இல்லையா. ஏலேருந்து சிஐ நோக்கி பாயும் போது அந்த உயரம் பார்த்தீங்க, அது எந்த அளவுக்கு ஒய் ஆக்சிஸில் பாஞ்சுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் அது கடந்த உயரம் வந்து பியிலிருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அது எக்ஸ் அச்சில் எவ்வளோ தூரத்தை கடந்தது அப்படின்னா ஏவிலிருந்து பிஐ நோக்கி இருக்கக்கூடிய தூரத்தை கடந்தது. சரியா, ஓகே. இப்போ அதே மாதிரி சியிலிருந்து டிஐ நோக்கி நம்ம கீழே வரோம். அப்போ சியிலேருந்து டிஐ நோக்கி நம்ம கீழே வரும்போது நம்ம ஒய் அச்சில் எவ்வளோ தூரம் நம்ம கீழே வந்தோம், சியிலிருந்து பி இருக்கக்கூடிய அந்த சிக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் தான் நம்ம கீழே வந்திருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன திசையில் வந்திருக்கோம், முதல்ல நம்ம மேல் நோக்கி போனோம், இப்போ நம்ம வந்து கீழ் நோக்கி வந்திருக்கோம். ஆனால் அந்த தூரம் வந்து அதே தூரம் தான்.
அப்போது இந்த மேல் நோக்கி போன தூரம் அது உணரக்கூடிய விசையும், இந்த கீழ் நோக்கி போகும்போது உணரக்கூடிய திசையும் 2 எதிரெதிர் திசையில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த 2 ஃபோர்ஸுமே வந்து கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ நம்ம இந்த வெர்டிக்கலாக நம்ம வந்து இதில் இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன், அதாவது பியிலேருந்து சிஐ நோக்கி, சியிலேருந்து பிஐ நோக்கி நம்ம போகக்கூடிய டைரக்ஷனில் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ண, எந்த அளவுக்கு வந்து மின்னோட்டம் இந்த திசையில் மின்னோட்டம் பாயும் போது அந்த மின் கடத்தி வந்து எவ்வளவு காந்த விசையை உணர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது அது எந்த அளவு காந்த விசையை உணர்ந்ததோ அதற்கு எதிர் திசையில் அது காந்த திசை வந்து காந்த விசையை மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது உணருது இல்லையா? அப்போ ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். சரி, ஆனால் எக்ஸ்ஹெச்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கவனிங்க. எக்ஸ்ஹெச்சில் வந்து ஏலேருந்து சிஐ நோக்கி போகும்போது நான் ஏலேருந்து பி வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். அதே மாதிரி சியிலிருந்து டிஐ நோக்கி போகும்போது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுறேன், பியிலிருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறேன். அப்போ மொத்தமாக ஏசிடி வழியாக நான் மின்னோட்டம் பாயும்போது நான் மொத்தமாக எக்ஸ்ஹெச்சில் கிடக்கக்கூடிய தூரம் என்ன, ஏவிலிருந்து டி வரைக்கும் எக்ஸ்ஹெச்சில் என்ன தூரம் இருக்கோ அந்த தூரத்தை தான் நான் கடந்திருக்கேன் இல்லையா? அப்போ மொத்தம் எவ்வளோ தூரம் அது வந்து ஆர் அப்படின்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஆறாக இருந்ததுன்னா அப்போ அந்த விசை எவ்வளோவாக இருக்கும், அது நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா, I இன்டூ எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். எல் வெக்டருடைய மதிப்பு இப்போ என்ன, ஆர் இன்டூ எக்ஸ்ஹெச்சினுடைய டைரக்ஷன். எக்ஸ்ஹெச்சினுடைய டைரக்ஷன் என்னது, எக்ஸ் கேப்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் இந்த கவனிங்க, I இன்டூ ஆர் இன்டூ எக்ஸ் கேப் வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் கிராஸ் பி வெக்டர் பி இன்டூ என் கேப்னு நமக்கு தெரியும். அப்போது நம்ம டைரெக்டாக எக்ஸ்ஹெச்சில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து அந்த தூரத்துக்கு நம்ம வந்து விசை என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோன்னாலே நமக்கு இந்த பதில் வந்து இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணாமல் வந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த எல்லா இதையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு முறை அடுத்த செக்மெண்ட்டுக்கு பண்ணும்போது நம்ம இவ்வளோ கேல்குலேஷன் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இந்த ஷார்ட்கட்டை டேரெக்டாக பயன்படுத்தி நம்ம வந்து ஆன்சரை டேரெக்டாக எழுதலாம். வாங்க அதை நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம 3வது பகுதியில் இருக்கக்கூடிய மின்கடத்தியின் மீது செயல்படக்கூடிய காந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். நம்ம வந்து பகுதி 3 அதனுடைய காந்த விசை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த பகுதி 3ங்கிறது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியிலிருந்து ஆரம்பித்து ஈக்கு போயிட்டு திருப்பி ஈயிலிருந்து ஜிஐ நோக்கி நம்ம வரோம் இல்லையா, அந்த டிஇஜி அப்படிங்கிற பகுதி தான் வந்து இந்த 3வது பகுதி, டிஇஜி. இப்போ இந்த 3வது பகுதியினுடைய விசை வந்து நம்ம ஏற்கனவே அதுக்கு ஒரு பேரை கொடுத்தோம். அந்த பேர் வந்து F3 வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். சரி, இப்போ இந்த F3 வெக்டருடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பகுதி 2க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு அப்ரோச்சை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டியிலேருந்து தொடங்கி நம்ம ஈக்கு போகிறோம். இப்போ டியிலேருந்து ஈயை நோக்கி நம்ம போகும்போது நம்ம வந்து எக்ஸ் அச்சில் எவ்வளோ தொலைவை கடந்தோம், ஒய் அச்சில் எவ்வளோ தொலைவை கடந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் அச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியிலேருந்து ஈயை நோக்கி நம்ம மேல் நோக்கி போகும்போது நம்ம எக்ஸ் அச்சில் கடந்த தொலைவு பார்த்தீங்கன்னா டிக்யூ அப்படிங்கிற தொலைவு. அதே போல் நம்ம ஒய் அச்சில் கடந்த தொலைவு பார்த்தீங்கன்னா கியூவிலிருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு. அதுவும் எந்த திசையில், மேல் நோக்கி இருக்கக்கூடிய திசையில் நம்ம வந்து கடந்தோம். அதே மாதிரி எக்ஸ் அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியிலிருந்து கியூ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு, அதாவது இந்த டைரக்ஷனில். சரி, இப்போ அதே போல் நம்ம ஈலிருந்து ஜிஐ வந்து அடையும் போது, அதாவது கீழ்நோக்கிய திசையில் மின்னோட்டம் பாயும் போது நம்ம எக்ஸ் அச்சில் எவ்வளோ தூரத்தை கடந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கியூவிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை கியூவிலிருந்து ஜி நோக்கி இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து கடந்தோம். அதே மாதிரி ஒய் அச்சில் நம்ம எவ்வளோ தூரம் கடந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈயிலிருந்து ஜிஐ நோக்கி, அதாவது கீழ்நோக்கிய திசையில் நம்ம வந்து வரோம். அப்போ அப்படின்னா இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டியிலிருந்து ஈயை நோக்கி போகும்போது அது கியூலிருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை மேல் நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனில் கடந்தோம். அதே மாதிரி ஈயிலிருந்து ஜிஐ நோக்கி வரும்போது இந்த கியூலிருந்து இ நோக்கி இருக்கக்கூடிய தொலைவை நம்ம கீழ் நோக்கி வரக்கூடிய டைரக்ஷனில் நம்ம வந்து கடந்திருக்கோம். அப்போது மேல் நோக்கி போகும்போது விசை வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா கீழ் நோக்கி வரும்போது அதற்கு எதிர் திசையில் அதே எண்ணளவோட விசை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு விசை என்ன ஆகும், ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும். இப்போ இது வந்து ஒய் அச்சில். இப்போ அதே மாதிரி எக்ஸ் அச்சில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி போகும்போது டியிலிருந்து கியூ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை நம்ம கடந்திருக்கோம். அதே மாதிரி ஈயிலிருந்து ஜி கீழ் நோக்கி வரும்போது நம்ம வந்து கியூவிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை கடந்திருக்கோம். அப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டியிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை நம்ம மொத்தமாக எக்ஸ் அச்சில் கடந்திருக்கோம். அப்போது இதில் வந்து நம்ம டியிலிருந்து ஈயை நோக்கி போயிட்டு ஈயிலிருந்து ஜியை நோக்கி வரும்போது நான் அந்த மின்கடத்தி உணரக்கூடிய விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சில் டியிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கிற தொலைவை அந்த மின்னோட்டம் பாயும் போது என்ன விசை உணருமோ அந்த விசை தான் வந்து அந்த மின்கடத்தி உணரும் அப்படிங்கிறது இதுக்கு நமக்கு வந்து தெரியுது. இப்போ இந்த விசைக்கு வந்து நான் பேர் வந்து FDG வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன்.
எஃப்டிஜி வெக்டர். இப்போ எஃப்டிஜி வெக்டருடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ ஃபார்முலாவை நினைவுபடுத்தி பாருங்கள். ஐ இன்டூ எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ எல் வெக்டர்ங்கிறது என்னது? மின்னோட்டம் பாயக்கூடிய நீளம். இப்போ நமக்கு இங்கே மின்னோட்டம் பாய்ந்த நீளம் என்ன? டியிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம். இப்போ அந்த நீளம் எவ்வளவு? கேள்வியிலேயே ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆர் எந்த டைரக்ஷனில்? இது டியிலேருந்து ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்னன்னு பாருங்கள். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? அப்படின்னு நம்ம என்ன போடணும்? எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். கிராஸ் பி வெக்டர். பி வெக்டர்ங்கிறது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? பி இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா எஃப்டிஜி வெக்டருங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி ரெண்டையும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஐஆர்பி இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. இப்போ இதுதான் வந்து மூன்றாவது பகுதியில் மின்கடத்தின் மீது செயல்படக்கூடிய காந்த விசை. இப்போ நாலாவது பகுதி நம்ம என்ன பேர் கொடுத்தோம்? பகுதி 4ல் நம்ம இந்த காந்த விசைக்கு நம்ம கொடுத்த பேர் வந்து என்னது? F4 வெக்டர் அப்படிங்கிற பேர் கொடுத்தோம். இந்த F4 வெக்டர் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணலாம். இப்போ F4 வெக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நினைவுபடுத்துங்க. I மல்டிப்ளைட் பை என்னது? எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். எல் வெக்டர் என்னது? இப்போ நாலாவது பகுதி எது? இதுதான் நாலாவது பகுதி இல்லையா? தான் நாலாவது பகுதி, பகுதி 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே எல் வெக்டர் என்னது? எல் வெக்டருங்கிறது இந்த ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்கடத்தியின் நீளம். மின்கடத்தியின் நீளம் ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையே எவ்வளவு? எல் இல்லையா? அப்போ எல் ஆனால் என்ன திசையில் இருக்குது? ஏன்னா எல் வெக்டர் நம்ம போடணும் இல்லையா? அப்போ திசை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜியிலிருந்து ஹெச்சை நோக்கி மின்னோட்டம் பாயுது. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ நம்ம என்ன பயன்படுத்தணும்? எக்ஸ் கேப்பை பயன்படுத்தணும். கிராஸ் பி கேப். பி கேப் என்னது? பி இன்ட்டு என் கேப். சரி, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா F4 வெக்டர் ஈக்குவல் டு I இன்ட்டு எல் இன்ட்டு பி வித்தின் ப்ராக்கெட் எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நம்ம இந்த மின்கடத்தியை நம்ம 4 பகுதிகளாக பிரித்தோம். இந்த 4 பகுதிகளுக்கும் தனித்தனியே அந்த மின்கடத்தி உணரக்கூடிய விசை என்ன, காந்த விசை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ இந்த காந்த விசையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக இந்த ஓலிருந்து ஹெச் வரை மின்னோட்டம் பாயும் போது இந்த மின்கடத்தி உணரக்கூடிய காந்த விசை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? மொத்தமாக இது எல்லா அந்த 4 விசைகளையும் நம்ம வந்து கூட்டணும், வெக்டர் அடிஷன் பண்ணணும். சரி, அதை நம்ம பண்ணலாம் வாங்க. இப்போ அந்த மொத்தமாக ஓலேருந்து ஹெச் வரைக்கும் இந்த மின்னோட்டம் பாயும் போது இந்த மின்கடத்தி உணரக்கூடிய காந்த விசை, இந்த சீரான காந்தப்புலத்தில் இருக்கும் காரணத்தினால அது உணரக்கூடிய காந்த விசைக்கு வந்து எஃப் வெக்டர் அப்படிங்கிற பேர் வந்து கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த எஃப் வெக்டருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர் ப்ளஸ் F4 வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆட் பண்ணுவோமா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வாங்க. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு F1 வெக்டர் எவ்வளவு? ILB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். அதே மாதிரி ப்ளஸ் F2 வெக்டர் எவ்வளவு? IRB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் ப்ளஸ் F3 வெக்டர் எவ்வளவு? IRB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் ப்ளஸ் F4 வெக்டர் எவ்வளவு? ILB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். சரி, அப்போ இந்த எஃப் வெக்டருடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம இது 4ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? ILB ப்ளஸ் IRB ப்ளஸ் IRB ப்ளஸ் ILB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் எழுதலாம். என்ன வரும் பாருங்கள், இங்கே ILB இருக்குது, இங்கேயும் ILB இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் ILB ப்ளஸ் இங்கே IRB இருக்குது, இங்கேயும் IRB இருக்குது. 2 டைம்ஸ் IRB இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதில் காமனாக என்ன இருக்குது? 2IB காமனாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2IB இன்ட்டு உள்ளே என்ன வரும்? L ப்ளஸ் Rன்னு வரும் இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என் கேப். சரி, இப்போ நமக்கு வந்து கேள்வியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது வந்து என்னது? எஃப்னுடைய எண்ணளவு தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எஃப்னுடைய எண்ணளவு வந்து நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எஃப் வெக்டருக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இதில் வந்து பி அதாவது காந்தப்புலத்துக்கு வந்து எந்த திசையை நம்ம என் வெக்டர் அப்படிங்கிற ஒரு பொதுவான திசையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அது எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பாக எடுத்துக்கல. ஆனால் இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து பி வெக்டருக்கு ஒரு திசை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம பி வெக்டருக்கு இந்த கேள்வி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்க திசையை எடுத்து நம்ம இந்த எஃப் வெக்டரோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட
குறிப்பிட்ட திசையில் பி வெக்டர் அதாவது காந்தப்புலம் இருந்தால் நமக்கு அந்த மின்கடத்தி உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பதிலை நம்ம கொண்டு போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏல வந்து பி வெக்டருடைய திசை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பி வெக்டர் வந்து ஜெட் கேப் திசையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெட் கேப்புங்கிறது என்னது? பாசிட்டிவ் ஜெட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டருக்கு பேர் தான் ஜெட் கேப். அப்போ பி வெக்டருக்கு இப்போ என்ன பேர் கொடுக்குறாங்க? பி ஜெட் கேப். நம்ம முன்னாடி பொதுவாக பி என் கேப்னு எடுத்தோம் இல்லையா, அது பதிலாக பி ஜெட் கேப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய என் கேப்புக்கு பதிலாக நம்ம ஜெட் கேப் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, அதை பண்ணுவோமா? எஃப் வெக்டரில் பண்ணும்போது நமக்கு என்ன பதில் வருதுங்கிறத பார்ப்போம். இப்போது எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB into L plus R into X cap cross என்ன போடணும்? n கேப்புக்கு பதிலாக z கேப் அப்படின்னு சொல்லி போடணும். சரி, இப்போ இந்த எஃப் வெக்டருடைய மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து இந்த எக்ஸ் கேப் கிராஸ் y கேப்புக்கு என்ன மதிப்புன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அதனுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துருவோமா? இப்போ பாருங்கள், ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய ஏ வெக்டர்னு எடுத்துக்குவோம். இது வந்து என்னுடைய பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டூ சைன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது அது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். அப்போ சைன் தீட்டா ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா பண்ணும்போது இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருடைய எண்ணளவு வந்து எனக்கு கிடைக்குது. சரியா? இதனுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வலது கை விதி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வலது கை விதியை நம்ம வந்து எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப்புக்கு வலது கை விதியை பயன்படுத்தி என்ன திசை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் இருக்க இதனுடைய மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப் இல்லையா? அப்போ இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப்பை நம்ம எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட் கேப் இன்டூ சைன் தீட்டா. தீட்டாங்கிறது எக்ஸ் கேப்புக்கும் ஜெட் கேப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் இல்லையா? இப்போ எக்ஸ் கேப்புங்கிறது என்னது? எக்ஸ் கேப்புங்கிறது ஓரலகு வெக்டர். ஓரலகு வெக்டருடைய மேக்னிடியூட் அதாவது எண்ணளவு என்னவாக இருக்கும்? 1 இல்லையா? அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப்புடைய வேல்யூ 1. அதே மாதிரி ஜெட் கேப் என்னது? அதுவும் ஓரலகு வெக்டர். பாசிட்டிவ் ஜெட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். அப்போ அதனுடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? அதுவும் 1 தான் இருக்கும் இல்லையா? அப்போ இன்ட்டு 1 இன்ட்டு சைன் தீட்டா. இந்த எக்ஸ் கேப்புக்கும் ஜெட் கேப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? எக்ஸ் கேப்புங்கிறது என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஜெட் கேப்பு ஜெட் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன? 90 டிகிரிஸ் இல்லையா? எல்லாமே பரஸ்பரம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் எல்லாமே பரஸ்பரம் 90 டிகிரிஸில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சைன் 90 அப்படின்னா என்ன வரும்? சைன் 90யோட மதிப்பு எவ்வளவு? 1ன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 அதாவது 1. இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப். அதாவது எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப் பண்ணும்போது அதனுடைய எண்ணளவு வந்து நமக்கு வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. இதோடைய திசை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் மூலமாக இதே மாதிரி வலது கை விதியை பயன்படுத்தி என்ன டைரக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸ் கேப் வெக்டரை பார்க்குறீங்க. அதே மாதிரி ஜெட் கேப் வெக்டர் இருக்கக்கூடிய திசையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ இதில் வந்து வலது கை விதியை பயன்படுத்தி நம்ம வந்து இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப் வெக்டருடைய திசையில் நம்ம வந்து நம்மளுடைய வலது கையினுடைய விரல்களை நம்ம வந்து நீட்டுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் கேப்பிலிருந்து ஜெட் கேப்பை நோக்கி இருக்கக்கூடிய திசையில் வந்து அந்த திசையில் நம்ம வந்து விரல்களை வந்து மடக்கிறோம். அப்படி மடக்கும்போது நம்மளுடைய பெருவிரல் வந்து எந்த டைரக்ஷனை குறிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப்பினுடைய ரிசல்டன்ட் வெக்டருடைய டைரக்ஷன். இப்போ இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா மைனஸ் ஒய் கேப்போட டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்போ இந்த எஃப் வெக்டருடைய மதிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் வாங்க. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB இன்டூ எல் ப்ளஸ் ஆர் இன்டூ எக்ஸ் கேப் கிராஸ் ஜெட் கேப். இதுக்கு மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதனுடைய எண்ணளவு வந்து 1. இதனுடைய திசை வந்து என்னது? மைனஸ் ஜே கேப் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? இதுதான் எஃப் வெக்டருடைய மதிப்பு. அதாவது எஃப் வெக்டருடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2IB இன்டூ எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே கேப். மைனஸ் ஜே கேப்பை நம்ம வந்து உள்ள நம்ம மைனஸ் ஜே கேப்போட திசையில் இருக்குது. சரி, இது எஃப் வெக்டருடைய திசையோடு சேர்த்து இருக்கக்கூடிய மதிப்பு. இதோடைய எண்ணளவு என்ன? அதாவது எஃப் வெக்டருடைய மாடுலஸ் என்ன? எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த திசையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மதிப்பு வருது? 2IB இன்டூ எல் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வருது.
சரி, இப்போ எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேள்வியில் எஃப்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதனுடைய எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட் பதிலாக நான் எஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இப்போ கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏல வந்து எஃப் ப்ரப்போர்ஷனல் டூன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் எதோடு நேர்த்தகவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் இங்கே வந்து பார்த்தோம் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எதெல்லாம் வந்து மாறிலியாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதுக்கு எஃப் வந்து நேர்த்தகவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து என்னது, 2 வந்து ஒரு மாறிலி. ஐ வந்து என்னது, ஐ வந்து மின்னோட்டம், அது வந்து மாறலை, அதுவும் ஒரு மாறிலி. பிங்கிறது என்னது, அந்த சீரான காந்தப்புலம், அதுவும் மாறலை. அப்படி இருக்கும்போது எஃப் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எல் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா இல்லையா. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க, பி வந்து ஜெட் கேப் திசையில் இருந்தால் எஃப் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அப்போ ஏ வந்து நம்ம டிக் பண்ணிவிடுவோம். இப்போ அதே போல் டி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டி ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பி வந்து ஜெட் கேப் திசையில் இருந்தால் எஃப்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்னுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தவறான மதிப்பு இல்லையா. நமக்கு என்ன வந்தது, எஃப் வந்து ஈக்குவல் டு 2IB இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்னு வந்தது இல்லையா, அதோட எண்ணளவு. அப்போ கண்டிப்பாக டி வந்து தவறான ஸ்டேட்மெண்ட், அது வந்து தவறுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரி, வாங்க அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பியை பார்ப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட் பியை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பி வெக்டர் எக்ஸ் கேப் திசையில் இருந்தால் எஃப்னுடைய மதிப்பு என்னங்கிறதான் கேள்வி இல்லையா. இப்போ பி வெக்டர் எக்ஸ் கேப் திசையில் இருந்தால், இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், பி வெக்டருக்கு நம்ம என்ன திசை எடுத்திருந்தோம், என் கேப்னு எடுத்திருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் கேப்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன மதிப்பு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் என்ன போடணும், என் கேப்க்கு பதிலாக எக்ஸ் கேப். பி வந்து பி வெக்டர் வந்து எக்ஸ் கேப் திசையில் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் கேப் கிராஸ் எக்ஸ் கேப். சரி சரி, எக்ஸ் கேப் கிராஸ் எக்ஸ் கேப்க்கு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஏற்கனவே வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் இன்ட்டு இன்னொரு முறை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டாங்கிறது எக்ஸ் கேப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணம் இல்லையா. எக்ஸ் கேப்னா அது வந்து ஓரலகு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். அப்போ அதுக்கு எக்ஸ் கேப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்னது, 0 இல்லையா. அப்போ என்ன வரும், சைன் 0, தீட்டாவுடைய மதிப்பு வந்து 0. அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் ஏற்கனவே நம்ம 1ன்னு பார்த்தோம் இல்லையா ஓரலகு வெக்டர்னால. அப்போ 1 × 1 × சைன் 0. சைன் 0டைய மதிப்பு எவ்வளவு, 0 இல்லையா. அப்போ இந்த இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் கேப் கிராஸ் எக்ஸ் கேப் உடைய மதிப்பு வந்து 0 அப்படின்னு சொல்லி வருது. நம்ம அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இன்ட்டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம், எஃப் வெக்டருடைய மதிப்பு வந்து 0 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. அப்போ அங்கே பி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்னுடைய மதிப்பு 0 இல்லையா. நமக்கு அதான் வந்திருக்கு, எஃப் வெக்டருடைய மதிப்பு 0. அப்போ பி ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து நம்ம வந்து சி ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இப்போ சி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு, பி வெக்டர் ஒய் கேப் திசையில் இருந்தால் எஃப் வந்து ப்ரப்போர்ஷனல் டு, அதாவது நேர்த்தகவில் இருக்குது. எதுக்கு நேர்த்தகவில் இருக்குது, எல் ப்ளஸ் ஆருக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பி வெக்டருக்கு ஒரு திசை வந்து இப்போ ஒய் கேப்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எஃப் வெக்டர் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என் கேப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் கேப்பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுங்கிறது பாருங்கள், 2IB இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. சரி, இப்போ இந்த எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப்புக்கு என்ன மதிப்பு, அதை நம்ம ஏற்கனவே பல வாட்டி பண்ணிட்டோம். வாங்க அது கடகடன் பண்ணிவிடுவோம். எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய் கேப் இன்ட்டு சைன் தீட்டா. சரி, இது வந்து அதோடைய எண்ணளவு, மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப். சரி, இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேப், மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் கேப் எவ்வளவு, 1 இல்லையா. இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஒய் கேப் எவ்வளவு, அதுவும் 1, ஏன்னா ரெண்டுமே ஓரலகு வெக்டர்கள். இன்ட்டு சைன் தீட்டா, தீட்டாவுடைய மதிப்பு என்ன, எக்ஸ் கேப்புக்கும் ஒய் கேப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்ன. எக்ஸ் கேப்புங்கிறது என்னது, எக்ஸ் திசையில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ் கேப் இல்லையா. நம்ம ஒய் கேப்புங்கிறது என்னது, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்னது, 90 டிகிரிஸ் இல்லையா. இப்போ அதை போட்டால் நமக்கு என்ன வரும், இன்ட்டு சைன் தீட்டாக்கு பதிலாக 90 போட்டிங்கன்னா 1 × 1 × சைன் 90யோட மதிப்பு என்ன, அதுவும் 1 இல்லையா. அப்போ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரும். சரி, இது அதனுடைய எண்ணளவு. அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப்புடைய எண்ணளவு வந்து 1. அதோடைய திசை என்ன, திசை வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எக்ஸ் கேப் கிராஸ் ஒய் கேப்புக்கு திசை என்ன வருது அப்படிங்கிறத சுருக்கமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன வலது கை ரூலை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுடைய கை விரல்கள் வந்து எக்ஸ் கேப்புடைய டைரக்ஷனில் வைங்க. அதே மாதிரி எக்ஸ் கேப்லேருந்து ஒய் கேப் எந்த திசையில் இருக்கோ அதை நோக்கி உங்களுடைய விரல்களை வந்து நீங்கள் மடக்குங்க.
அப்படி மடக்கும்போது உங்களுடைய பெருவிரல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து பாசிட்டிவ் Z டைரக்ஷனில் இருக்குது, அதாவது Z கேப் உடைய டைரக்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் வெக்டர் வந்து என்ன திசையில் வருது, நமக்கு வந்து Z கேப்பினுடைய டைரக்ஷனில் வருது. இப்போ இன்ட்டு Z கேப் இப்போ போட்டோம் அப்படின்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 2IB இன்ட்டு L ப்ளஸ் R Z கேப் அப்படின்னு வருது. சரி, எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன, அதுக்கு வந்து பேர் எஃப்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, எஃப் அது வந்து எவ்வளவு 2IB இன்ட்டு L ப்ளஸ் R. சரி, இப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம், இதில் நம்ம மாறிலிகள்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப் மாறிலி எதெல்லாம் மாறிலி, 2 மாறிலி, I கரண்ட் அதுவும் மின்னோட்டம் மாறிலி, பிங்கிறது அந்த சீரான காந்தப்புலம் அதுவும் மாறிலி. இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு L ப்ளஸ் ஆர். எஃப் வந்து L ப்ளஸ் ஆருக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா. சரி, அப்படின்னா அங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் சி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் சியில் வந்து பி ஒய் வெக்டர் திசையில் இருந்தால் எஃப் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு L ப்ளஸ் ஆர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதுதானே வந்திருக்கு. அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சி வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.